கல்லணையில் ஒரு வாரம் கழித்து கல்லணையில் வந்த தண்ணியும் கல்லணையிலும் அவர் திறந்து வைத்த பெருமை, ஒரு முதலமைச்சர் 2 அணைகளும் திறந்த பெருமை எங்களுடைய தலைவருக்கு உண்டு என்று. இப்போ நம்ம மேட்டூரில் நீர்வரத்து போய்த்திருக்கு, அதனால் இல்லை. நவம்பர் மாதம் தான் மழை வரும், ஏன் தெரியாதா உங்களுக்கு? மேட்டூர் அணையை பொறுத்தவரையில் கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய தலைவர் ராசிக்கு மேட்டூர் அணை 2021 12/6/2021 மேட்டூர் அணையை நாங்கள் திறந்திருக்கோம். 2022 24/5/2022 அட்வான்ஸாக திறந்திருக்கோம், நீர் இருப்பு இருந்திருக்கு. அதே போல் 2023 12 ஜூன் 12 திறந்திருக்கோம். 2024 28/7/2024 நாங்கள் திறந்திருக்கோம். 25 12/6/2025 நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எங்களுடைய தளபதி அவர்கள் மேட்டூரில் அந்த 12/6/2025 திறந்து, அதே போல் கல்லணையில் ஒரு வாரம் கழித்து கல்லணையில் வந்த தண்ணியும் கல்லணையிலும் அவர் திறந்து வைத்த பெருமை, ஒரு முதலமைச்சர் 2 அணைகளும் திறந்த பெருமை எங்களுடைய தலைவருக்கு உண்டு என்று. இப்போ நம்ம மேட்டூரில் நீர்வரத்து போய்த்திருக்கு, அதனால் இல்லை. ஆனால் ஒரு சின்ன விஷயண்ணே, ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், கேட்டுக்குவாங்க. ஒரு கான்ட்ரவர்சியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நவம்பர் மாதம் தான் மழை வரும், ஏன் தெரியாதா உங்களுக்கு? அதில் எதுக்குன்னா, அது எல்லாமே பார்க்குறதுக்கு துறை ரீதியான அமைச்சர்கள் இருக்காங்க. உங்களோட ஆலோசனைகள் கேட்குறாங்க. கான்ட்ரவர்சியை நீங்கள் உட்காருங்க, எனக்கு தெரியும், நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க ஞாபகப்படுத்துகிறங்கிற அளவுக்கு அந்த வேலை இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான பதில் கிடைச்சிருச்சு. நேற்றைய தினம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். நேற்றைய தினம் மாண்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் காலம் தாழ்த்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்த நேரத்தில் அடுத்தவர் என்று அடுத்தாலும் நான் பேச சொல்லிடுவேன்னு சொல்லி தவறாக சொல்லிட்டேன். அதுக்கு நான் இந்த நேரத்தில் இந்த வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உறுப்பினர் பேசலாம். பேரவை துணைத் தலைவர்களை நான் ஒன்றும் கான்ட்ரவர்சியாக பேசலை. போட்டிருந்தா சந்தோஷம், போடலைன்னு சொன்னாங்க, போடலைன்னு தகவல் வந்துச்சு. அப்புறம் கத்தி படத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஒரு வசனம் சொன்னார், எந்த சூழ்நிலை வந்தாலும் விவசாயத்தை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது இருக்கு, படத்தில் இருக்கு. ஆனால் இப்போ டெல்டா பகுதியில் குறு விவசாயத்தை விட்டுருக்கோம். இதுக்கு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை என்ன? நியாயமா? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.